ஓவர் த சென்ச்சுரிஸ் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸை வந்து நிறைய விஷயங்களில் நிறைய அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏஷியன் கல்ச்சரில் நீங்கள் வந்துட்டு ஒரு அன்ஈவன் பேர் ஆஃப் சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் மிஸ் அ பிளேன் ஆர் அ போட். இப்போ நம்ம வந்து கடற்கரை ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி வந்து அன்ஈவன் சாப்ஸ்டிக்கோட ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவீங்கப்பா. அதனால தயவு செஞ்சு சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிடும்போது ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு அந்த மாதிரி ஒரு மித்து அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொரியன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு க்ளோஸா அந்த சாப்ஸ்டிக்ஸை ஹோல்ட் பண்றீங்களோ அதோட டிப்பு கிட்ட நீங்க வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாம இருப்பீங்களாம், ரொம்ப அன்மேரிடா இருப்பீங்களா ரொம்ப நாளைக்கு. அதாவது நீங்க சாப்ஸ்டிக்ஸை அதோட எட்ஜ் கிட்ட டிப் கிட்ட பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்றாங்க. ஸோ ரொம்ப தள்ளி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகுன்றாங்க. இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். இது கொரியன் மித்தா இருந்தா நம்ம ஊர்ல நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்குது, நான் சிங்கிள் பேச்சுலர்ப்பா அப்படின்னு சொல்ற பசங்களும் வந்து இனிமேட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னா நல்லா ஒரு 2 சாப்ஸ்டிக் எடுத்து நல்லா டிப்பு கிட்ட வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்லுங்க, இது வந்து கொரியன் மித்தாவும் சொல்றாங்க.